வார்த்தை இந்த காலையில் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை இருதயத்தில் இப்படி எழும்ப பண்ணிட்டே இருந்தா, உன்னை தூக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு, உன்னை எழுப்பணும்னு தீர்மானிச்சிட்டார். அவர் எழுப்பிதான் நிறுத்துவார்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் கையை பிடிக்க, ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்துல உறுதியா இருங்க. நான் விழுந்த இடத்துல என் கை பிடிக்கவும், என்னை தூக்கி எடுக்கவும், என்னை நிறுத்தவும் எனக்காய் ஒருவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவனை போல விழுந்த இந்த வாலிபன் இப்பொழுது அவர் கை பிடிச்சு தூக்கி நிறுத்துகிறார். பைபிள் சொல்லுங்க, உடனே அவன் எழுந்திருந்தான், உடனே எழுந்திருந்தான். இங்க இவனை கைப்பிடிச்சு தூக்கி எழுப்புவதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வாலிபனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவனை போல விழுந்தான், வேற? ஹல்லேலூயா. நீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நானே சொல்லிடுறேன். ஏன் இப்ப இவன் மேல கை வச்சிட்டார்னா, அவனுக்கான வார்த்தை அவர் பேசிட்டார். அவன் வாழ்க்கையில அவனுக்கான வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டுனா அடுத்து கையிலிருந்து வல்லமையா வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? எனக்கு அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டுனா அடுத்து அவர் கை எனக்காய் வேலை செய்யணும் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையே, ஆண்டவர் வாயிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வந்துட்டுன்னா அடுத்து நீங்க எதை பார்க்க போறீங்க தெரியுமா? இனி வார்த்தை இல்லை, இனி கைக்க வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவா. எனக்காய் சில விஷயத்துல கர்த்தர் வார்த்தையை பேசி இருக்கிறார் என்றால் சீக்கிரத்தில் அவருடைய கரம் எனக்காய் தொட போகிறது, சீக்கிரத்தில் அவருடைய கரம் எனக்காய் கிரியை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.